வணக்கம். என்னோட பேர் மருத்துவர் சபரினா. நான் ஒரு மூட்டு தசை இணைப்பு திசு நோய் நிபுணர், ரொமட்டாலஜிஸ்ட். இந்த ஆட்டோமியூன் டிசீஸ் பற்றின அவேர்னஸை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனதாக நிறைய பதிவு நம்ம பேசியிருக்கோம். ஏற்கனவே ஆன்டிபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு ரேர் நோயை பற்றி பேசியிருக்கோம். அதாவது நம்ம உடம்புக்குள்ள தானாகவே ரத்தம் மறைஞ்சு அதனால் டிவிடி, ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள்லாம் பேசியிருக்கோம். இப்போ இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம் இல்லை ஏபிஎஸ் இருக்க பெண்களுக்கு ஏற்பட தொந்தரவு முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மாசமாக இருக்கும்போது சில வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதை பற்றி தான் அதில் பேச போகிறோம். சரி, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன சில வாரங்களிலே வந்து கரு நிற்காமல் அபார்ஷன்ஸ் ஏற்படுறது, சில பேருக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியாகி அதனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் பிறகு, ஒரு 6-7 மாதங்களான பிறகு குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இறந்து போகிறது, இது போல தொந்தரவு வரலாங்க. சரி, இப்போ இந்த பதிவில் இந்த ஏபிஎஸ் இருக்க பெண்களுக்கு நம்ம முக்கியமாக 2 அட்வைஸ் சொல்ல விரும்புகிறோங்க. முதல் விஷயம், இப்போ இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ரொமட்டாலஜிஸ்ட்டை பார்த்து டயக்னோஸ் பண்ண பெண்கள் அவங்க மாசமாக இருக்கும்போது சில வகையான ஊசி மற்றும் மாத்திரைகள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ரொமட்டாலஜிஸ்ட் வந்து. அதை அவங்க வந்து தவறாமல் மாசமாக இருக்கும்போது ஃபுல்லாகவே அவங்க கண்டினியூஸாக எடுத்துக்கணும். டெலிவரி ஆன பிறகும் 6 வாரங்கள் இந்த ஊசி மற்றும் மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கணுங்க. இப்போ இதை நம்ம ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, சில பெண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து, இது மாசமாக இருக்கும்போது தினமும் மாத்திரை போட்டால் அதனால் குழந்தை பாதிக்குமோ, தினமும் ஊசி போட்டால் அதனால் குழந்தை பாதிக்குமோன்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஆனால் இந்த ஊசி மற்றும் மாத்திரைகள் எடுக்கிற போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ரத்த குழாய் வந்து அடைப்பு ஏற்படாமல் குழந்தைக்கு ஒரு ரத்த ஓட்டம் வந்து சீராக போய் குழந்தை வந்து நார்மலாக பார்க்க வாய்ப்பு இருக்குங்க. 2வது முக்கியமான அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாசமாக இருக்கவங்க மகப்பேறு மருத்துவர் சொல்கிற அட்வைஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ அவங்க மகப்பேறு மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில வகையான ஸ்கேன்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க பிபி செக்அப் பண்ணுவாங்க, அப்புறம் யூரின்ல அந்த உப்பு ஆல்புமின் லெவல் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணும்போது இந்த ஏபிஎஸ்னால் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து முன்கூட்டியே கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வைத்தியம் பண்ண முடியும். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி 2 விஷயம், தவறாமல் அந்த ஊசி மற்றும் மாத்திரை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் மகப்பேறு மருத்துவர் சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது, இதை 2 பண்ணாலே அவங்க வந்து ஏபிஎஸ் இருக்க பெண்கள் வந்து அவங்க வந்து ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணி குழந்தை பற்றி நார்மல் லைஃப் பண்ண முடியுங்க. நன்றி, வணக்கம்.